எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் பெயின், வலி. நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணி ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்ம அதுக்கிட்டேருந்து எவ்வளோ தூரம் ஓடி ஒழிஞ்சாலும் அது நம்மளை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்குது. நமக்கு பிடிச்சவங்களை நம்ம இழக்கும்போது, தொழிலில் நஷ்டம் அடையும் போது, நம்மளை மற்றவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது, இப்படி இழப்பு, தோல்வி, தனிமை, இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் நம்ம வலியை உணர்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ இங்கே கேள்வி இந்த வலியை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறது கிடையாது. இங்கே ஆக்சுவலான கேள்வி என்னென்னா, அந்த வலி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுது. நம்ம லைஃப்பில் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரை இங்கே எதுவுமே மாறாது. ஸோ நம்ம ஒரே பேட்டர்னில் சுற்றிக்கிட்டே இருப்போம். அண்ட் இது இயற்கைக்கு எதிரானது. ஸோ நேச்சர் என்ன பண்ணுன்னா, நமக்கு ஏதோ ஒரு வலியை கொடுத்து அந்த பேட்டர்னை உடைக்கும். இப்போ நான் கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறப்போ திடீர்னு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட வைக்கும். இப்போ நான் நார்மலாகவே ரோட்டில் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் க்ரியேட் பண்ணி அந்த வலியை உருவாக்கி எனக்கு ஒரு லெசன் எடுக்கும். ஸோ பெயின் எப்பயுமே நமக்கு நல்லது பண்ண தான் ட்ரை பண்ணுது. நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத இந்த பெயின் நமக்கு காமிச்சு கொடுக்கும். அது மேரேஜில் நிம்மதியே இல்லாமல் சேர்ந்து வாழறதா இருக்கலாம், நமக்கு பிடிக்காத வேலையாக இருக்கும், இருந்தாலும் சர்வைவலுக்காக நம்ம அந்த வேலையை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு பேட்டர்னுக்குள்ளே நம்ம சிக்கியிருக்கோம் அப்படிங்கிறப்போ நமக்குள்ளே அப்படியே கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பாயிண்டில் பஸ்ட் ஆகும், விச் மீன்ஸ் அந்த பேட்டர்னை உடைக்கும். அண்ட் இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை தாண்டி நம்ம சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களுக்கும் பொருந்தும். இப்போ நம்ம ஒரு சொசைட்டியாக சேர்ந்து ஒரு தப்பு பண்ணுறப்போ அது நமக்கு சுட்டி காட்டும். அது நம்ம கேஸ்ட் ஐடென்டிட்டியில் நம்ம பண்ணுற தப்பாக இருக்கலாம், இல்லை ரிலீஜன் பேர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற தப்பாக இருக்கலாம், இல்லைனா நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த லா, அது சரியில்லாதனால நமக்குள்ளே க்ரியேட் ஆகிற பெயினாக இருக்கலாம். தப்பு பண்ணுறவங்களாம் தண்டனை இல்லாமல் வெளில வர்றதும், தப்பே பண்ணாதவனுக்கு தூக்கி உள்ளே போடுறதும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே கலெக்டிவாக ஒரு பெயினை நமக்குள்ளே உருவாகிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஒரு பாயிண்டில் அது பஸ்ட் ஆகும். அதுதான் இயற்கையோட விதி. அது இந்த சொசைட்டியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ இந்த வழிகள்லாம் என்ன சொல்லுது, இங்கே ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, அதை பாரு. இது சரி பண்ணாமல் விட அது அந்த வலி நமக்கு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த வழிகள் எல்லாம் நம்மளை சரியான வழியில் வழி நடத்துறதுக்காக கொடுக்குற சிக்னல். நம்ம எதோட ரொம்ப அட்டாச்சாக இருக்குமோ அதை இந்த பெயின் ரிவீல் பண்ணும். அது பணத்து மேலே நம்ம வச்சுருக்க அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே நம்ம வச்சுருக்க அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம். இது நம்ம ஐடென்டிட்டி கூட பண்ணி வச்சுருக்க அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்கலாம். இங்கே நம்ம எதை இறுக்கமாக பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வழி நமக்கு காமிச்சாலும் அதை நம்ம விடுறோமா இல்லை நம்ம கை துண்டா போகிற வரைக்கும் அதை இறுக்கமாக பிடிச்சிருக்கோமாங்கிறது நம்மளோட சாய்ஸ். இப்போ ஒருத்தர் ஜாதியோட தன்னை ரொம்ப அடையாளப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட பையன் அவர்கிட்ட நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறான். இவர் உடனே அந்த பொண்ணு என்ன கேஸ்ட்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், எங்களுக்கு கேஸ்ட் கிடையாது, நீங்கள் சொல்கிற அந்த ஜாதியோட எங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக்கல அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இப்போ அந்த கேஸ்ட்டோட அடையாளப்படுத்தியிருக்க அந்த பர்சனுக்கு வலிக்குது. நீ நம்ம ஜாதி இல்லைன்னா இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பையன் சரி ஓகே, உனக்கு எப்போ இந்த ஜாதி வெறி அடங்குதோ அப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், அதுவரை எனக்கு இப்படி ஒரு அப்பன் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துடுறான். இங்கே அந்த பர்சனுக்குள்ளே க்ரியேட் ஆகிற அந்த வலி அந்த பர்சனோட அட்டாச்மெண்ட், அந்த ஜாதி மேலே அவர் பண்ணி வச்சுருக்க அந்த அட்டாச்மெண்ட்டை ரிவீல் பண்ணுது. ஸோ இந்த பர்சனுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, அவர் இந்த ஜாதி மேலே பண்ணி வச்சுருக்க அந்த அடையாளத்தை விட்டுறது. இன்னொன்று, குடும்பத்தோட நிம்மதியை அழிக்கிறது. ஸோ சாய்ஸ் இருக்குது. பட் இங்கே அவர் சூஸ் பண்ணது டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் லைஃப்பில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். இப்போ நான் என்னை ஒரு கட்சியோட அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன். அந்த கட்சி மக்களுக்கு பண்ண துரோகத்தை ஒருத்தன் பேசுகிறான். 30 வருஷம் இல்லை, இன்னும் 300 வருஷம் ஆனாலும் இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல, நம்மளை மாறவும் விட மாட்டாங்க. அப்படி அந்த கட்சியை பற்றி தப்பாக பேசும்போது எனக்குள்ளே ஒரு வலி ஏற்படுது. அண்ட் அந்த வலி அந்த பேசுகிறவங்க மேலே கோபமாக மாறுது. கோவப்பட்டு முடிச்சிட்டிங்களா? உட்காருங்க. நான் பேசுறது உங்களுக்காக இல்லை, கரை வேட்டி கட்டி அழுக்கா இருக்கிற உங்களுக்காக இல்லை. உங்களை நம்பி உங்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்களே உங்களோட புள்ள குட்டிங்க, அடுத்த தலைமுறை, அவங்களுக்காக பேசுகிறேன். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இங்கே அந்த வலி எனக்கு என்ன காமிக்குதுன்னா, இங்கே பாரு, நீ மாயையில் சிக்கியிருக்க, அது ஒன்றை மட்டும் இல்லாமல் ஒன்று சார்ந்து இருக்கிறவங்களையும் அழிக்குது. பட் அதை நான் கவனிக்கிறேன்னா இல்லையா, இது என்னோட சாய்ஸ். அப்படி எனக்கு வலிக்கும் போது நான் கொஞ்ச நேரம் ஆமாம் அந்த பர்சன் உண்மையாக தான் பேசுகிறான் அப்படிங்கிறத நான் பார்த்தேன்னா எனக்கு ஏன் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்பேன். அந்த கட்சி மக்களுக்கு நல்லது பண்ணுச்சுன்னா போட்டுருவோம், கெட்டது பண்ணுச்சுன்னா தூட்டுருவோம். அதை விட்டுட்டு அந்த கட்சி எது பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அந்த அடையாளம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன்லேருந்து நான் வெளில வருவேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த வலி காணாமல் போகும். அது ஏன் காணாமல் போகுதுன்னா,
அந்த வலி எதுக்காக வந்துச்சோ அதோட பர்பஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இதுவே வந்து நான் அந்த பெயினை வந்து கவனிக்காமல் விட்டேன்னா நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். விச் மீன்ஸ் இப்போ இந்த மொமெண்ட்டில் நான் அந்த பர்சனோட சண்டை போடுவேன். ஃப்யூச்சரில் வேறு எவெல்லாம் அந்த கட்சியை பற்றி தப்பாக பேசுகிறோம் அவங்க கூடலாம் நான் போய் சண்டை போட்டுட்ருப்பேன். இதை வந்து நான் ஒரு அரசியல் எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். பட் இதை வந்து கடவுள் பேரை யூஸ் பண்ணி மதங்களாக இருக்கட்டும், நடிகர்கள் பேரை யூஸ் பண்ணி ரசிகர்களாக இருக்கட்டும், இது வந்து எல்லா இடத்துக்குமே காமனாக பொருந்தும். அடுத்தது இந்த வலி வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை வந்து கம்பேஷனேட்டாக மாற்றும். நமக்கு பசியோட வலி தெரியும் போது தான் மற்ற உயிர்களுக்கும் இப்படி தானே பசிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இறக்க குணம் வரும். யாராவது பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்கும்போது அவங்களுக்கு உண்மையாகவே உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும். நம்மளோட வலிகளை அவாய்ட் பண்ணாமல் அதை கவனிக்கும் போது நம்மளோட அவேர்னஸ் வந்து ரைஸ் ஆகும். இதுவே வந்து நம்ம அந்த வலியை அக்செப்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணும்போது அது வந்து நம்மளை ஒரு கசப்பான ஒரு மனிதனாக மாற்றும். இதை வந்து சினிமாவில் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒருத்தருக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து எல்லா பொண்ணுங்களும் தப்பு, இல்லைனா வந்து எல்லா பசங்களுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா நான் வந்து வலியை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து மறுபடியும் ஒரு பர்சனை லவ் பண்ணேன்னா இந்த பெயின் வந்து எனக்கு திரும்ப வரும். ஸோ எல்லாருமே கெட்டவங்க, எல்லாருமே தப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நான் திரும்ப லவ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அந்த பெயினே திரும்ப வராது அப்படின்னு சொல்லி அந்த பெயினை அவாய்ட் பண்ணுறதான்னு நினச்சி அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி சொல்கிறேன். அந்த ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ என்ன ஒரு பர்சன் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் கூட இருந்துட்டு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு வலிக்கும். ஸோ இங்கே வந்து 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, அந்த பர்சன் வந்து தப்பான பர்சனாக இருக்கலாம். நான் தப்புன்னு எதை மீன் பண்ணுறேன்னா அவங்களோட இன்டென்ஷன்ஸ். இப்போ அந்த பர்சன் வந்து ஒரு தப்பான பர்சனாக இருக்கும்போது அந்த பர்சன் உங்கள் லைஃப்பை விட்டு போனது ஒரு நல்ல விஷயம்தான். அந்த பர்சன் உங்களுக்கு நல்லது தான் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது, நம்ம தப்பான பர்சனாக இருந்திருப்போம். அண்ட் இந்த இடத்துல தான் மோஸ்ட் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட வலியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மறுப்பாங்க. ஏன்னா அந்த வலியை அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கெட்டவங்களாக மாறிடுவாங்க. பட் எப்போ ஒருத்தர் வந்து அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களோட அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக ஆரம்பிக்கும். ஸோ நமக்குள்ளே க்ரியேட் ஆகிற ஒவ்வொரு பெயினுக்குமே வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன், காலில் கல் தடுக்கி கீழே விழுந்துடுறேன், உடம்புல அடிபட்டுறது, அடிப்பட்ட இடத்துல வலிக்குது. ஏன் வலிக்குது? இந்த அடிப்பட்ட இடத்த கவனி அப்படின்னு சொல்லி காமிக்குது, எனக்கு என்னை நோட் பண்ண வைக்கிது. ஸோ நான் வந்து அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ப்ளஸ் அது வந்து எனக்கு ஒரு லெசனும் எடுக்குது. இதுக்கப்புறம் நடந்து போகிறப்ப பார்த்து நடந்து போ. இதுவே வந்து நான் அந்த வலியை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த கால் தடுக்கின கல்லை எட்டி உதைக்கிறது, கையில் ஏதாவது பொருள் இருந்தால் அதை தூக்கி போட்டு உடைக்கிறது, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கத்துறது, இந்த மாதிரி உடனே நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். பட் இது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லையா? ஏன்னா அடிப்பட்டாக்க எப்படியும் நம்ம மருந்து போட தான் போகிறோம். நம்ம இந்த ரியாக்ஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் அது சரியாகும். பட் நம்ம அந்த பெயினை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ண மாட்டோம். பட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நமக்கு பக்குவம் வேணும். நான் எதை சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேஜ் வரும், என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்திக்குள்ளே போவீங்க. ஒரு சொல்ல முடியாத ஒரு வழி உங்களுக்குள்ளே உருவாகும். அண்ட் இந்த சமயத்தில் தான் உங்களுக்குள்ள தீரா தாகத்தோட ஒரு கேள்வி எழும், நான் யார்? அண்ட் இந்த நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பின்னாடி அந்த வலி இருக்கணும். அப்படி வலி இல்லாமல் நீங்கள் அந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வர அந்த பதில்கள் இந்த சொசைட்டி வந்து உங்களுக்கு கொடுத்த அடையாளமாக இருக்கும். இதுவே நீங்கள் அந்த வலியோடு அந்த கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி காணாமல் போகும். அந்த கேள்வி உண்மையில் கரைஞ்சு போகும். அண்ட் இந்த கணத்தில் தான் உங்களோட நெற்றிக்கண் திறக்கப்படும். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ உங்களுக்குள்ளே ஒரு வலி உருவாகுது அப்படிங்கிறப்போ அந்த வலிக்கிட்டேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாதீங்க. அந்த வலியை உணருங்க. அந்த வலி உங்கள்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத கவனிங்க. அண்ட் இந்த ப்ராசஸில் யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வலி வந்து ஒருத்தவரை சரியான பாதையிலையும் கொண்டு போகும், தவறான பாதையிலையும் கொண்டு போகும். நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you guys in next video. Bye.